Hi மக்கள்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு vlog எடுக்கலான்னு இருக்கோம். அது என்ன vlogன்னு தெரியலை. சும்மா போகிற பக்கம் போகும்போது ஏதாவது vlogன்னு அது வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். எங்கே போகிற முடிவு எடுக்கல. அப்படியே அந்த வேலை அப்படியே போகும்போது பைக் எங்கே கூட்டிகிட்டு போதும் அங்கே போகலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். பைக் எங்கேயும் கூப்பிட்டு போகுது, நம்ம எங்கே போகிறோமோ அப்படி தான் போக முடியும். ஸோ வந்து நீங்களும் கலந்துக்கிட்டு எப்படி அந்த வீடியோ முடியும் போது ஒரு இடத்துக்கு போயிட்டு கீழே வந்து நாங்கள் போட்டுருவோம் அந்த டைட்டில். இதான் எங்கள் vlog இப்படி தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. ஸோ கடைசியில் தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி. இதோ we have மிஸ்டர் சரண். இவரு கூட சேர்ந்து நம்ம பயணத்தை தொடருவோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம ட்ராவல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 34 கிலோமீட்டர் போனோம். அதில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு காவாசி கடந்துட்டோம். அதனால் இந்த பயணம் செய்த களைப்பை போக்குவதற்காக பிரேமுக்குள்ள வாடை பயணம் செய்த களைப்பை போக்குறதுக்காக நாங்கள் வந்து இப்போது தக்கலையில் உள்ள இந்த பிளான் டீ அப்படிங்கிற கடைக்கு வந்திருக்கோம். சரி, உள்ளே போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு மீண்டும் எங்கள் பயணத்தை தொடரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். வாங்க போகலாம். எஸ், ஓகே. கும்புடு குருசாமி வணக்கங்க. வாங்க சமோசா சாப்பிடுவோம். ஸோ மக்கள், ஆஸ் பர் த பிளான் வந்து நாங்கள் எங்கே போகலான்னு முடிவு எடுத்தோம்னா முதல்ல வந்து வட்டக்கோட்டை போகலான்னு முடிவு எடுத்தோம். நாங்கள் வந்து இங்கே வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது. அதுவும் அதை விட வெதர் மோசமாக இருக்குது. இன்னும் ரெடியாக போகிறோம். அதனால் நாங்கள் வந்து இப்போது சிதறால் மலை கோயிலுக்கு போகிறோம். இது வந்து மார்த்தாண்டம் கிட்டே இருக்குது. நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து அரௌண்ட் 28 to 30 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில். அந்த பயணத்தில் வந்து பாதி தூரம் இல்லை, காவாசி தூரம் வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு சொன்ன மாதிரி ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலும் எங்கள் பயணத்தை தொடர்ந்து மலை ஏறி அங்கே அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு சுற்றி காணிப்போம். ஓகே, ஸ்டே டியூன். ஸோ நம்ம பயணத்தில் ஒரு முக்கியமான செலிபிரிட்டியும் கலந்துக்கிறாரு. அவர் தான் மிஸ்டர் ஹாய் கைஸ், நாங்கள் இங்கே அங்கே ஏன் போகிறோம்? சிதறால் மலை கோயில். சிதற அடிக்க போகிறோம் பெருசாக வச்சு. ஸோ இவர் தான் மிஸ்டர் பெனோஜ், என்னோட காலேஜ் ஜூனியர். இந்த பயணத்தில் அவரும் நம்ம கூட கலந்துக்க. காலேஜில் மட்டும்தான் கைஸ் நாங்கள் ஜூனியர். ஆனால் இப்போ நாங்கள் நீ நான் வேற இல்லைடா அந்த மாதிரி. ஸோ ஓகே கைஸ், அப்புறம் வந்து டீ சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து மீண்டும் பயணத்தை தொடருவோம். இப்போ நம்ம வந்து சொன்ன மாதிரி அடுத்த டீ சாப்பிட போகிறோம். சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து சிதறால் மலை கோயிலுக்கு போகிறோம். எங்கே போகிறோம்? மலை கோயில் எங்கே இருக்குது? சிதறால் மலை கோயிலுக்கு போகிறோம். போகும்போது அப்படியே ஒரு பாட்டை போட்டுட்டு பாட்டு கேட்டு வைப் பண்ணிட்டே அப்படி போகலாம். பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமனைய மனச மறந்து அவன் கூட போனியே, நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே, நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்து பார்த்த போது அவன் கூட போயிட்டு சீ 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 சீச்சிய குமாரி ஒரு சீ, சீச்சிய குமாரி ஒரு சீ, சீச்சிய குமாரி ஒரு சீ, சீச்சிய குமாரி ஒரு சீ. ஸோ கைஸ், நம்ம வந்து வெற்றிகரமாக சிதறால் மலை கோயிலோட வாசலுக்கு வந்துட்டோம். இதுதான் சிதறால் மலை கோயிலோட என்ட்ரன்ஸு. வாங்க நாங்கள் வந்து உள்ளே போய் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். லெட்ஸ் கோ. ஸோ முதற்கட்டமாக இதுதான் அந்த மலை ஏறதுக்கான வழி. இதுலேருந்து இப்படி மேலே நீங்கள் சுமார் 1 கிலோமீட்டர் மேலே ஏறினா மலைக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சரண் வந்து எனர்ஜி பூஸ்டர்ஸ் கொஞ்சம் வாங்குவோம். ஆமாம், நெல்லிக்காய் வாங்க போகிறாரு எனர்ஜி பூஸ்டராக. ஸோ கைஸ், மலைக்கு மேலே வந்து எந்த கடையும் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஜூஸோ இல்லை ஏதாச்சும் வாங்கி குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற இந்த கடைகளில் ஏதாவது வாங்கிக்கோங்க. யாரும் நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன்னு நினைக்காதுங்க, இது கேமராவானுக்குள்ளது.
500 மீட்டர் கடந்துட்டோம். இன்னும் 500 மீட்டர் மட்டும்தான். அதுக்குள்ள நாங்க சீக்கிரமா 50 மீட்டர் தான் வை. அப்படி சொல்லுங்க. சீக்கிரமா மேலே உச்சி அடைஞ்சிருவோம் அப்படின்னு நம்புறோம். A few moments later. முடியல. நடந்து டயர்டா இருக்கு. சரி ஏதாவது ஒரு ஷார்ட் கமர்ஷியல். அப்படி பயங்கரமான நடப்பு. இங்க வேற தொடங்கி 100 மீட்டர் கூட ஆகல. அதுக்கு முன்னாடி தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த vlogல பாதிக்கு மேல கமர்ஷியல் பிரேக் மட்டும் தான் வரும். ரொம்ப தூரம் உடல் உழைப்பு ஜாஸ்தியா இருக்கு. இப்ப யார ஆரம்பிச்சிட்டோம்? 4 மணிக்கு போட்டதுக்குள்ள யாரிக்கும். யா கொஞ்சம் தான் தண்ணி தான். வாசுருதி போலாம். அவளை இப்பதான் அங்க உட்கார்ந்தா அனிதா சார் உனக்கு தும்பு ஏறுடா. தும்பு நீ கொஞ்சம் திரும்பு. நீ கரும்பு நீ குறும்பு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஸோ கைஸ் இந்த அற்புதத்தை பாருங்க. இந்த மாதிரி நீங்க லவ் பண்ற நண்பர்களா இருந்தா அதே மாதிரி உங்க பேர் எழுதி ஆள்பாரும் பக்கத்துல எழுதுங்க. ஆமா அவர் 2 வருஷம் கழிச்சு இன்னொருத்தவங்க கூட ஓடி போயிடுவா. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். மகள்ஸ் நாங்க இங்க வந்து ஏறதுக்கு உங்களை அட்வைஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ரொம்ப குறுகலா பாறை வந்து செங்குத்தா இருக்கு. நாங்க தெரியாதனமா ஒரு அவசரத்துல ஏறிட்டோம். தயவு செஞ்சு நீங்க ஏறாதீங்க. இட் லுக்ஸ் டேஞ்சரஸ். ஸோ கைஸ் இதுதான் நாங்கள் வந்த வழி. இது வழியாக ஒரு சின்ன ஷார்ட்கட் எடுத்து இப்படி இதுக்கு மேலே அப்படியே ஏறி அப்படியே இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கோம். வியூ பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அற்புதமான ஒரு காட்சி. பார்க்காத என்ன பார்க்காத என்னோட நடந்த என்னுடன் நடந்த என் நிழல தனியா நடக்க விட்ட. காய்ஸ் நாங்கள் எதர்ச்சியாக வரும்போது எதர்ச்சியாக ஒரு ஹார்ட் போல பார்த்தோம். எதர்ச்சியான ஒரு ஹார்ட்டை பார்த்தோன்னா பதார்த்தமாட்டு இங்கே பெருசு நல்ல ஆடு கொண்டு. ஏன்னா அவர் ஒரு சிங்கிள் ஆகும். சாதா சிங்கிள் இல்லை, முரட்ட சிங்கிள். உனது பேர் எழுதி பக்கத்தில் எனது பேரை நான் எழுதி வச்சேன். எடிட்டில் பேர் போட்டிருக்கேன். அது மழையில் நனையாம கொடை பிடிச்சேன். மழை விட்டு நான் நினைச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு புதர் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளேயும் வெயிட்டிங் ஸ்பாட்லாம் இருக்குது. இட்ஸ் கோ இன்சைட் அண்ட் see. வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போகலாம். Later. இங்கே எங்கேயோ தான் இருந்த மாதிரி இருந்து பாட்டில் வர வழியில் நாங்கள் பாட்டிலை தொலைச்சிட்டோம். இது வந்து முகேஷோட பிரத்யேகமாக அவர் வாங்கி வச்சுருந்த அழகான ஒரு பாட்டில். அதை வந்து அவர் தொலைச்சிட்டாரு. ஸோ நாங்கள் அது மீண்டும் எடுக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். ஸோ சேட். முக்கால்வாசி மலையோட டாப்புக்கு போயிட்டோம். அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம் தண்ணி பாட்டில் இல்லை. சரி வாங்க மறுபடியும் கீழே போய் எடுத்துகிட்டு திருப்பி வருவோம். இங்கே தான் கடைசியாக ஏறணும். கொஞ்சம் நேரமாக தேடி பார்க்குறோம், எங்கேயும் கிடைக்கல. ஸோ வர வழியில் யாராச்சும் எடுத்துகிட்டு போயிருந்தாலும் போயிருந்துருக்கலாம். அரை மணி நேர நீண்ட தேடுதலுக்கு பின் முகேஷோட பாட்டில் கிடைக்கல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. முகேஷ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. பெருசு மன உளைச்சலில் இருக்கான். ஸோ இதான் கடைசி படிக்கட்டு. இங்கேயும் ரெஸ்டிங் ஏரியா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மலை ஏறிட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இது ஆலமரமா? இந்த ஆலமரம் அரசு மரமா? இந்த மரத்துக்கு கீழே நீங்கள் இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அதுவும் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கோயில். வாங்க போகலாம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. மஞ்சுமல் பாய்ஸ். சுபாஷே இந்த சிதறால் மலை கோயில் வந்து ஒரு குடைவரை கோயில். அதாவது ஒரே ஒரு கல்லை செதுக்கி ஒரு கோயிலாக வடிவமைச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த கோயிலோட வெளிப்புறத்தில் இருக்கிற சிற்பங்கள். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ சூப்பராக இருக்கும். அது ஒரு இயற்கை முறையில் உருவான குளம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வாங்க க்ளோஸில் போய் காமிக்கிறோம். ஸோ காய்ஸ் இதுதான் அந்த இயற்கையாகவே உருவான குளம்.
இந்த குளம் வந்து ஃபுல்லாகவே ஸ்பிரிச்சுவல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அதனால் வந்து இதில் கால் நினைக்கவோ இல்லை எதுவும் வேண்டாத வேலையோ பண்ணக்கூடாது அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. அங்கே பாரு மீன் பார்த்தீங்களா? இல்லை வா கேமரா உள்ள போட்டுட்டா. அதில் ஒன்றும் இல்லை, அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பழங்காலத்து தமிழ் எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு பார்க்கலாம் இந்த தூணில். இதே மாதிரி நிறைய இடங்களில் பழங்காலத்து தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்க்கலாம். ஆமாம், இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இந்த காலத்தில் இங்கிலீஷ் படிச்சிருக்கானுங்க. சிவானி சர்ஜின். ஸோ கைஸ் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ கல்வெட்டுகளாக இருக்குது. இது வந்து கல்வெட்டு கிடையாது, சிமெண்ட் வெட்டு. கீழே சொங்கின்னு எழுதி வச்சிருக்கு. பல காதல் கதைகள் இந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ளே இருக்குது. இந்த காதலில் எத்தனை இப்போ கல்யாணமாக முடிஞ்சிருக்குங்கிறது கேள்விக்குறி தான். சரி, இந்த மெடிடேஷன் ஹாலுக்குள்ளே வந்துட்டோம். இனி வெளியே, ஆமாம் இனி வெளியே போகணும். இதில் நான் போட்டா இந்த எடு. ஸோ கைஸ், இப்படி நாங்கள் இப்போ சிதறால் மலை கோயிலுக்கு மேலே போயிட்டு இன்னும் மலைக்கு போவீங்க. கடவுளே, few minutes later. ஸோ கைஸ், அப்படி நாங்கள் சிதறால் மலை கோயிலுக்கு போயிட்டு இப்போ கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். இந்த பயணம் எங்களுக்கு மிகவும் ஜாலியானதாக சந்தோஷமானதாக அமைஞ்சுது. ஐ ஹோப் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இதே போல் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யா. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து குட்டியாக இருக்கும் பார்த்தீங்க சப்ஸ்கிரைப் பட்டன், அதையும் கிளிக் பண்ணி விட்டு சுண்டி விட்டுருங்க பெல் பட்டனை. யா, see you in the next video. Bye. குத்தாலம் அருவியில குளிச்சது போல்